மடப்புறம் கேஸ்ல தீவிர நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, தப்பு இல்ல. இப்ப இதுக்கு ஒரு நீங்க தீவிரமா நடவடிக்கை எடுங்க. போலீசார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே, போலீசார போ கொள்றாங்களே. மடப்புறம் கேஸ்ல ஒரு ஆள் செத்ததுக்கா கெக்கரா புக்கரான்னு கிளம்புறீங்களே, நாடே எதிர்த்து போ, இது கிளம்பு. ஒரு 40,000 50,000 கொடுக்கு என்ன போல புழுக்க வேலை பாக்குறீங்க போலீஸ்காரங்க? நான் கேட்கிறேன், என்னையா புழுக்க வேலை பாக்குறீங்க? இப்படியா வேலை பார்த்து பிழைக்க வேண்டியிருக்கு? டூட்டியை பாக்குறவனுக்கு உயிர் போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய அசாதாரண சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு? போலீஸார் அடிச்சா ஒரு ஆள் நாடே திரள்றது. போலீஸ்காரங்க ஒன்னா தலையை துண்டா போச்சுன்னா யார் என்ன கேட்கறதுல ஒரு உதவி கொடுத்து அமைக்கப்படுறதா? அதோட அமைக்க. வணக்கம், 8ஆம் நம்பர் தலைவர் பேசுறேன். நாம சாட்ட மாதிரி செய்தி சேனல் இது கிடையாது. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப எப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எது நியாயமோ எது சரியோ அதைத்தான் பேசுவோம். யாருக்கும் வால் பிடிக்க மாட்டோம், யாருக்கு சிஞ்சா கொட்டுறது இல்லை, யாருக்கும் சப்போர்ட் பண்றது இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை ஸ்டெப்பை எடுத்துட்டே நம்ம பேசுறோம். அதனால இதை நீங்க மனசுல வச்சுக்கிறணும். இப்ப மடப்புறம் கேஸ்ல இருந்து போலீஸாரை பூரா கட்டி போட்டு விட்டாங்க. லத்திய பூரா வீட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிரு, துப்பாக்கியை பூரா போலீஸ்ல வச்சிரு, பூட்டிட்டு பூரா எல்லாம் வச்சிரு. சும்மா வெறுங்கையோட தான் நீ போகணும், மாப்பிள்ள மாதிரி போகணும், மாப்பிள்ள மாதிரி வரணும். அவனும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவன் சண்டை போடுறவன் உள்ள கூட்டிட்டு வரக்கூட அப்படி 108 கொண்டு வந்து அப்படி ஏற்றி விட்டுறணும். உனக்கு வேலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. இது பெரிய ஆபத்து, நாட்டுல சட்ட ஒழுங்குக்கு பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். போலீஸை வெட்ட போறாங்க, போலீஸ் சுட போறாங்க, அருவாளை வச்சு வெட்ட போறாங்க, கொல்ல போறாங்க. நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 4 வீடியோ போட்டிருக்கேன், வீடியோ எடுத்து பாருங்க. ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் கணிக்க பண்ணேன். இன்னைக்கு திருப்பூர்ல நடந்துச்சு. நேற்று ராத்திரி SSஐ சரவண வேலை ஓட வெட்டி, சண்முக வேலை ஓட வெட்டி தலையை சாச்சிட்டாங்க. என்ன நடந்துச்சு? ஒரு 11 மணியை போல அங்க ஒரு அப்பமே 3 பேர், மூர்த்தி, மணிகண்டன், ஒரு 3 அப்பமே 3 பேர் அவங்க குடும்பத்துக்குள்ளே இருந்திருக்காங்க. 3 பேருக்குள்ள எப்பவுமே மது குடிச்சிட்டு எப்பவுமே சண்டை போட்டு தகராறு பண்ணிட்டு எப்பவுமே கிடப்பாங்களாம். கேட்கேன்னு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பெரிய எரிச்சலா இருக்கு. பக்கத்துல குடியிருந்தவங்களுக்கு பூரா தோப்பு காத்தவங்க பூரா பெரிய எரிச்சலா இருந்தது. ஏன்னா அவங்க பொழுதுனைக்கு எப்போ பார்த்தாலும் தண்ணியை குடிச்சுட்டு கஞ்சா குடிச்சுட்டு எப்போ பார்த்தாலும் சண்டை போட வைக்க அப்படின்னு இருந்துட்டு இருக்கேன். நேத்து பாத்தீங்கன்னா அதிகமா போதை ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி, ஒரு தங்கராசு 3 பேரும், தங்கராசு மணிகண்டன் 3 பேருக்கு அப்பமே 3 பேருக்குள்ள பெரிய தகராயிருச்சு. தகராயுன்னா பெரிய இடைஞ்சலான பக்கத்துல உள்ளவங்க போன் அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி 100க்கு போன் அடிச்சு பெரிய கரைச்சலா இருக்கு, பெரிய இடைஞ்சலா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. இருட்டுக்குள்ள எம்பாடுக்கு யாரை சண்டை பிடிக்கிறேனே தெரியல. உடனே வாங்க 100 அடிச்சிட்டாங்க. உடனே 100 அடிச்சோன்னா 100 கூப்பிட்டு டூட்டில இருக்கக்கூடிய சரவண போலீஸாருங்க உடனே கூப்பிட்டு அவரே டூட்டில இருந்திருக்காப்ல. அவர் வயசு 55, சண்முகையில் 55 ஆச்சு. அவர் போங்கட்டாங்க. அவரோட போலீஸ் இன்னொரு போலீஸும் போட்டாங்க. போன உடனே என்னடா இருட்டுக்குள்ள அவன் வெட்டிக்கிட்டு அவன் கத்தி எடுக்கிறான், கம்பு எடுக்கிறான். இவர் போனோன்னு திருத்துன்னு போனோன்னு எல்லாரும் 3 பேரையும் பிடிச்சி விளக்கியிருக்காரு. விளக்குன உடனே பார்த்தா கடைசியில நீ யாரா எங்க பிரச்சனை தலைவர் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஓங்கி சரவண வேலை SSஐ பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஓங்கி தள்ளின உடனே ஒரு போய் விழுத காரை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. போலீஸ் வண்டியை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. போலீஸ் வண்டியை அடிச்சு நொறுக்கிட்ட உடனே ஆகா இதோட நிலைமை வரும். போலீஸ் வண்டியை ஒரே வெட்ட மணிகண்டேங்கிறேன் ஒரே வெட்ட விலக பறி விட்டு ஓடுறாரு. ஓடுனால விரட்டி பிடிச்சி ஒரே வெட்டு தலையை 2ஆ போடுச்சு. ஒரு கூட வந்த போலீஸார் பறி விட்டு ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை பூட்டிக்கிட்டாங்க. இதுக்கு இடையில தமிழ்நாடு சர்க்கார் இன்னைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கு. 45 வயசுக்கு மேல உள்ளவனுக்கு இனிமேல் நைட் டியூட்டியே கிடையாது. 45 வயசுக்குள்ள இருந்தா நைட் டியூட்டி. ஏன்னு கேட்டா ஒரு ரவுடி துரத்துனேன், உன்னால ஓட முடியாது. ஓடி தப்பிக்கக்கூடிய ஆளா நீ இருக்கணும். சுருக்குமா நீ எடுத்து தாக்கக்கூடிய ஆளா இருக்கக்கூடாது. பிடித்து யாரையும் அடிக்க வேணாம். நீ ஓடி தப்பிக்கணும். அருவா எடுத்து ஒரு துரத்துறானா, துண்டக்கானா துணியக்கானா, பேண்ட் ஒரு பக்கம் ஓடினாலும் சரிதான், ஷூ ஒரு பக்கம் ஓடினாலும் சரிதான், தொப்பி ஒரு பக்கம் ஓடினாலும் சரிதான், சட்டியோடையாவது வீட்டுக்கு வந்து சேர்த்து திருப்பி போட்டு அவன் அடிச்சிட வேணாம். ஓடி அப்ப 45 வயசுக்குள்ள இருந்தா நீ ஓடலாம். அப்ப அவன் ரெவடிட்டு இருந்து அவன் அருவா கத்தி கம்போட வர்றவனா நீ உன்னைய நீ காப்பாத்திக்கணும்னா நீ ஓட கத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு இருக்காரு. இது ஒரு உத்தரவா? இது உத்தரவாங்க. இன்னைக்கு நடந்ததுக்கு SSஐ தலையை 2ஆ போனதுக்கு 3 பேரும் ஷூட்டிங் ஆர்டர் பண்ணிருக்கணும். யாரும் புதைச்சிருக்கணும். எல்லா பேருக்கு இது ஒரு எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை இல்லாம நீங்க பாட்டுக்கு சுட்டானா சரண் ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கானா, மணிகண்டன் ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருக்கான். 2 பேரும் வந்து சரணடைஞ்சு என்ன பண்ண போறேன்? சரணடைஞ்சு எல்லாம் பண்றதை பூரா பண்ணிட்டு கொள்றதை பூரா கொண்டு விட்டு நீ சரணடைஞ்ச என்ன பண்ண போறேன்? அவன் எதுக்கு? அப்ப இன்னும் ஒரு ஆள் வெட்டுவேன், இன்னும் 2 பேரும் சரணடைவேன், அந்த விசாரணையும் இந்த விசாரணையும் இப்ப ஊருக்கு போற ஆளால SSஐ வெட்டுவேன், SSஐ வெட்டுவேன், இன்ஸ்பெக்டர் வெட்டுவேன், பாத்துக்கிட்டே இருக்கிறதா? நான் கேட்கிறேன். ஓடுன்னு சொன்னா என்ன ஆகுத்துற? இதுக்கா காவல்துறை? ஓடு திருப்பி அடிச்சு நொறுக்கி கைகாலெல்லாம் பிச்சு தூக்கி போட்டு அவனை காணாப்படம் ஆகிட்டு வந்தாலே சரியா இருக்கும். நிர்வாகம் நல்லா இருக்கும். அப்பதான் நிர்வாகம் பாராட்டம். மனித ஒரு கமிச்சா மயிர் ஒரு கமிச்சா பாத்துக்கிறோம். சுட சொல்லியாம பாக்குறப்ப சுட சொல்லி குறி வச்சுட்டு சுட்டு விழுத்தாட்டியாம யாரா ரெவடிச்சு யாராரு கத்தி எடுத்து தூக்கிருக்கான், யாராரு வழக்கு இருக்கு, 1 கேஸ் 2 கேஸ் இருந்தா சுட சொல்லியாம அவர் பாத்துக்கிறோம். மனித ஒரு கமிச்செல்லாம் மயிர் கமிச்செல்லாம் பாத்துக்கிறோம். அவன் அங்கே வேலை பார்க்கறவனுக்கு தெரியும், வேலை பார்க்கறவனுக்கு தெரியும். SSஐ உடனே SSஐக்கு போன வந்தா SSஐ பொண்டாட்டியா பிடிச்சி இழுத்தேன். அந்த நைட்டு 1 மணியா போல போறாரு. நான் கேட்கிறேன், பொண்டாட்டிய மகளை பிடிச்சா இழுத்தாங்கன்னு போறாரு. என்ன காரணம்? டூட்டி, அரசாங்க டூட்டி பார்த்தே ஆகணும். மேலதிகாரி சொல்லிட்டாங்க.
எஸ்பி சொல்லியாச்சு, டிஎஸ்பி சொல்லியாச்சு, இன்ஸ்பெக்டர் சொல்லியாச்சு. அந்த இடத்துல நான் போய் ஆகணும், அந்த இடத்த சமாதானப்படுத்தி ஆகணும், அல்லது நடவடிக்கை எடுத்து ஆகணும். ஏதோ ஒண்ணு காலையில மற்ற விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம். இவர் உடனே போய் ஆகணும். அவர் போனாரு, போய் ஒண்ணு பண்ண முடியும், இவரை வெட்டி சாச்சிட்டாங்க. அப்ப இதுக்கு தானே போறாங்க, டூட்டியை தானே பாக்குறாங்க. மடப்புறம் கேஸ்ல ஒரு ஆள் செத்ததுக்காக கெக்கரா புக்கரான்னு கிளம்ப முடியல. நாடே எது போ, இது கிளம்பு, இது கிளம்பு. அவங்க ஏற்கனவே 3 கேஸ் இருக்கான், 3 கேஸ் ஏற்கனவே இருக்கான். அப்பயுமே 3 பேருக்கு மேலே கேஸ் இருக்காமையா, 2-3 கேஸ் இருக்கான். ஒருத்தனையும் 3 கேஸ் இருக்க வரைக்கும் அவனை சாமியில விட்டுக்கிட்டா முகர கட்டையை பாருங்க. அவங்க டிவியில காட்டுறாங்க முகர கட்டையை பாருங்க. வேற கஞ்சா குடிக்க பேடா வச்சுக்கிட்டு முகரையும் ஆளையும் அங்கனே சுட்டு பொசுக்க மாட்டாம தேடுறீங்களா அவங்கள, தியாகிகளை தேடி என்ன பண்ண போறாங்க, விசாரிக்க போற என்ன விசாரிக்க போறாங்க, சுட்டு தள்ளுகையா போல குறி வச்சுட்ட மாதிரி சுட்டு. என்ன பேச்சு பேசுறேன் போலீஸ்? நான் போலீஸ் உங்களுக்கு எல்லாம் உண்மையை என்னது, நான் 40,000 சம்பளத்துல நீ என்ன பண்ண போறீங்க நான் கேட்கிறேன். ஓராளா சுட்டு கொண்டுகிட்டு இருக்காங்க, நீ என்ன பண்ண போறீங்க? ஓராளா வெட்டுறாங்க, தலையை சுட்டுறாங்க, அதுங்கிறாங்க, ஓடுறாங்கிறாங்க. போலீஸ திருப்பி சுடுன்னு சொல்லாம திருப்பி போலீஸ் ஓடுனா ஓடு, நீ உயிரை காப்பாத்திக்க, சட்டியோட போ, ஜாக்கெட்டோட போ, அங்கே போ, இங்கே போ. இப்படியா உத்தரவு போடுறது? இவர் போனா ரெவடிக்கு போகும்ல, துரத்துறான். கூட ரெண்டு ரவுடி கிளம்புவேன், துரத்துறா போலீஸ, சட்டியோட துரத்துறா, ஜாக்கெட்டோட துரத்துறா, தொப்பி அங்கிட்டு போகும், அது இங்கிட்டு போகும், இங்கிட்டு போகும், எல்லாம் ஓடி துரத்துவானே. என்ன பண்றது? நீ எல்லா ஊருக்கு நடந்தா என்ன ஆகும்? குற்றவாளி பெருகிறேன். யாரு போலீஸா கட்டுப்படுத்த மாட்டாங்க. இதுக்கு இந்த உத்தரவுக்கு தான் போலீஸார் எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு 40,000-50,000 கொடுக்கு என்ன போல புழுக்க வேலை பாக்குறீங்க போலீஸ்காரங்க? நான் கேட்கிறேன், என்னையா புழுக்க வேலை பாக்குறீங்க? இப்படியா வேலை பார்த்து பிழைக்க வேண்டியிருக்கு? 3 கோடி வயிறு, இதுக்கு எவ்வளவு கேவலப்பட்டு போய் கிடைக்கியா எல்லா போலீஸாரும்? சங்கம் அமைச்ச உடனே போராடுங்க, தெருவுக்கு வாயா, நான் வர்றியா, தெருவுக்கு வாயா, போலீஸாருக்கு சங்கம் வேணுமே. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைக்கு சங்கம் வேணும். கூட்டுறவனுக்கு பெருக்கிறவனுக்கு சங்கம், போலீஸார் அத்துவான காட்டுல அறவெட்டு காவட்டு வெட்டி தலையை சீச்சுக்கிட்டு இருக்காங்க, சங்கம் வேணாமா நாட்டுல? ஏன் ஒண்ணு கூட கூடாது நினைக்கியா? அப்புறம் அவங்க உயிர் இல்லையா? டூட்டியை பாக்குறவனுக்கு உயிர் போகுதுன்னா அது எவ்வளவு பெரிய அசாதாரண சூழ்நிலை தெரியுமா உங்களுக்கு? டூட்டியை பாக்குறதுக்கு போலீஸ் டூட்டியை பாக்குறாங்க, டூட்டியை பாக்குறதுக்கு அவன் தலை 2ஆ போய் இன்னைக்கு சாவு கிடக்கு, அந்த குடும்பம் அனாதையா தெரிஞ்சுக்கிறான். என்ன அர்த்தம்? அது எங்கே போய் நிக்கிறது? இந்த அர்த்தம் நாளைக்கு எல்லா ஸ்டேஷன்லையும் வெட்டுறதா? பொதுமக்களை பூரா அப்புறம் வெட்டுறதா, ஈஸியா வெட்டுறதா எல்லாத்தையும்? 1 கோடி ரூபா வச்சு 1 கோடி நீங்க வச்சுக்கணும். 1 கோடி தான் தேவையில்லை, இதுக்கு ஒன்றும் பனிஷ்மெண்ட் வேணும். 3 பேரை சுட்டு கொண்டுட்டு அப்புறம் ரூபாய் கொடுங்க, அப்புறம் வாங்கிக்கோங்க. எஸ்எஸ்ஐ குடும்பத்துக்கு நான் கேட்கிறேன், ரூபாய் வாங்காத. 3 பேரை சுட்டு கொண்டுட்டு அப்புறம் என் ரூபாய் கொண்டு வான்னு சொல்லணும். அப்பத்தே நீ அந்த அப்பனுக்கு பிறந்த நீ ஒரே மயன் பாத்துக்க. பொண்டாட்டி பிள்ளை நீ எல்லாம் சரியான ரோசக்காரங்களா இருந்தீனா 3 பேரை எங்க அப்பனை கொண்டு 3 பேரை என்கவுண்ட்ல போட்டுட்டு அப்புறம் என்கிட்ட அந்த ரூபாய் கூட வாங்கிக்கிறீங்கன்னா அந்த ரூபாய் எனக்கு நீ வச்சுக்கியான்னு சொல்லி அதே சரியான ஆன்மவனுக்கு அடையாளம். நீ ஒரு அப்பனுக்கு ஒருத்தனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா நீ அதையா சொல்லணும். கொடுப்பானா, வெட்டுவானா, குத்துவானா, 1 கோடி ரூபாய் கொடுப்பானா ஆஃப் பண்றதுக்கா? போராட்டம் பண்ணாம ஆஃப் பண்றதுக்கா? எடுத்துக்க முடியாது. போலீஸார் உடனே எல்லாருக்கும் ஒண்ணு சேரணும். இது நல்லது இல்ல, நாட்டுக்கு நல்லது இல்ல. என்ன நடந்தாலும் பாத்துக்குருவான், எல்லா நடந்தாலும் பாத்துக்குறோம். என்ன போலீஸார் அடிச்சா ஒரு ஆள் நாடே திரள்றது? போலீஸ்காரங்க ஒன்னா தலையை துண்டா போச்சுன்னா யாரு என்ன கேட்கறல? 1 ரூபாய் கொடுத்து அமைக்கப்படுறதா? அதோட அமைக்கப்படுறதா? நாளைக்கு எல்லா போலீஸையும் வெட்டுறேன் என்ன பண்ணுவோம்? எல்லா போலீஸாரும் சாகுறேன். இதுக்கு முடிவு என்ன? அப்புறம் சொல்ற இது சரியா வராது. பாக்குறவனை பூரா 1 கேஸ் 2 கேஸ் இருக்கிறவன பூரா ரெவடி பட்டியல் இருக்கவன பூரா ஒரே சுற்றணும். அவளே ஒரே பேச்சு. புதிய ரவுடி அப்புறம் பாத்துக்கலாம். பழைய ரவுடி யாரோ 1 கேஸ் 2 கேஸ்னா தூக்கி போய் சுற்ற வேண்டியது. இவ்வளவு கோர்ட்டு நாங்களே இப்ப இதுக்கு ஒரு கோர்ட்டு உத்தரவு கொடுங்க, இதுக்கு ஒரு கோர்ட்டு உத்தரவு கொடுங்க. பெருசால நீங்களே முன் வந்து வாங்க. பிரச்சனை இருக்குல்ல, மடப்புறம் கேஸ்ல அவ்வளவு தீவிர நடவடிக்கை எடுக்கிறீங்கல்ல, தப்பு இல்ல. இப்ப இதுக்கு நீங்க தீவிரமா நடவடிக்கை எடுங்க. போலீஸார் உயிருக்கு பாதுகாப்பு இல்லையே, போலீஸார போக கொள்றாங்களே, டூட்டி எப்படி பாக்குறது? போரே வர்றவனை பூரா வெட்டி கொண்டு விட்டா போலீஸார போனோம் டூட்டிக்கு. நாங்களா போவோம் நைட்டு வேலையில? நாங்க நைட்டு போக முடியாது. துப்பாக்கி வச்சிருக்கவனுக்கு இந்த வேலைனா எங்களெல்லாம் என்ன ஆகும்? எத்தனை 100 குண்டா வெட்டி போவாங்க. நாங்கெல்லாம் போனோம்னா பொதுமக்கள் எல்லாம் இங்க போனோம். அதுக்காகத்தான் போலீஸ்க்கே போன் அடிக்கிறேன். சரி பாருங்க, போலீஸாருடைய நிலைமை ரொம்ப கவலைக்குரியதா இருக்கு. நான் ரொம்ப பார்த்து அசாதாரணமா இருக்கேன். ஏன்னா இப்படி இதை விட்டுறக்கூடாது. அதனால அவங்க 3 பேரை சரணடைஞ்ச வெளியே வெட்டி விட்டு 3 பேரை சுட்டுக் கொள்ளுங்க.